ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சாமுண்டீஸ்வரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த பரமேஸ்வரியோட பேரை ஏமாற்றி எங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனால இவங்க ரெண்டு பேரோட உறவை இது கேட்ட பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க. இந்த பாருங்கம்மா, நீங்களும் பஞ்சாயத்து தலைவர் தானே, சம்மந்தப்பட்டவங்க இந்த இடத்துல இல்லாமல் என்னால் எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைங்கய்யா, ரேவதி சின்ன பொண்ணு, அவளுக்கு முடிவெடுக்க தெரியாது. நான் சொன்னேன்றதுக்காக அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணான், ஆனால் இப்போ நான் சொல்கிறேன்றதுக்காக அவனை பிரியறது கூட அவள் தயங்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, ஏமா இதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுமா, அந்த பொண்ணு இங்கே வந்தாதான் அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற முடிவை நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, ஆமாய்யா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா வேறு வழி இல்லை, வா ரேவதியை நம்ம எப்படியாவது சொல்லி கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரேவதின்னு கத்துறாங்க. அப்போ ராஜராஜன் மயில் ரெண்டு பேருமே கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக அத்தை இப்படி கத்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதியை கூப்பிட்றாங்க. இங்கே பாரு ரேவதி, பஞ்சாயத்தில் நீயும் அந்த ராஜாவும் பிரியறதுக்காக காசை வெட்டி போட போகிறேன், நீ பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து என்னால் ராஜா கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியை செம்மையாக திட்டுறாங்க, என்ன ஈஸ்வரி, நீ நினச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், நீ நினச்சா பிரியணுமா, இதெல்லாம் உன் பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்றதுக்காக ரெண்டு பேரையும் பிரிக்கிற அளவுக்கு போவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் ரேவதி அந்த ராஜா ரெண்டு பேருமே சேர்ந்து வாழவே கூடாது, அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க, அதுக்கு ரேவதி ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, நீங்க பாரு ரேவதி, நீ பஞ்சாயத்துல வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ரேவதி வந்து அப்படியே கையெல்லாம் முறுக்குறாங்க. நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்த்து சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்ற கண்டிஷனுக்கு நான் ஓகே சொல்றேன், ஆனா நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஓகே சொல்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நீங்க அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும், அவனை ஜெயில இருந்து வெளியில எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ராஜராஜன் மயில் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஏதோ ரேவதி ஒரு காரணத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கா, என்ன நடக்குது நம்மளும் பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல ரேவதி, என்னால் அவனை ஜெயில இருந்து வெளியில எடுக்கவே முடியாது, அவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்ப நானும் பஞ்சாயத்துல வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா ரேவதி தான் அவனை விட்டு பிரியறேன்னு சொல்றாள், நம்ம போயிட்டு அவனை ஜெயில இருந்து வெளியில எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்றாங்க, சரி நான் அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன், நீ ஒழுங்கா பஞ்சாயத்துல வந்து அவன் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் அங்க இருந்து மனசொடைஞ்சு கிளம்பி போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ரேவதி கிட்ட வந்து பஞ்சாயத்து தலைவர் கேட்டுட்டு இருக்காங்க, என்னம்மா நீ வந்து அந்த ராஜா பையனோட சேர்ந்து வாழ்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தியும் தான் இருக்காங்க. கார்த்தி ஒரு பக்கம் நம்ம ரேவதி பார்க்க, நம்ம ரேவதியும் ரொம்ப எமோஷ்னலாக கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி கூட பழகினது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ராஜா, நீ எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்க, ஆனால் அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எங்கள் அம்மா உன்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. நான் மட்டும் இந்த பஞ்சாயத்தில் உன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வரதுக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி வந்து சொல்லியிருப்பாங்க, கார்த்தி நீ எக்காரணத்தை கொண்டு ரேவதியை கைவிற்றக்கூடாது, பிரிகிற சூழ்நிலை வந்தால் கூட ரேவதியை நீ விட்டு கொடுத்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி ரேவதியை என்றைக்குமே கைவிடக்கூடாது. தீபா என்னோட வாழ்க்கையை விட்டு போயிட்டா, ரேவதி மட்டும்தான் இனிமேட்டு என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து மனசில் ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம பஞ்சாயத்து தலைவர் வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, சொல்லுமா உனக்கு என்ன அவன் கூட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதினால எதுவுமே சொல்ல முடியல. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி மாதம் நிற்கிற, சீக்கிரமாக சொல்லு, வேலையை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்களாம் ஒரு அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போ ரேவதி வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா எனக்கு வந்து கார்த்தி கூட சேர்ந்து வாழ தான் இஷ்டம், ஆனால் எங்கள் அம்மா இப்படியெல்லாம் என்னை பேச வைக்கிறாங்க, அவங்க சொன்னதுனால தான் கார்த்தி என் கழுத்தில் தாலியே கட்டினாரு, அது மட்டும் இல்லாமல் மண்டபத்தில் கார்த்தி மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டலைன்னா அந்த துப்பாக்கியை வச்சு நான் சுட்டு செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கார்த்தியை மிரட்டினாங்க. அவன் எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் எங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தான் என் கழுத்தில் தாலி கட்டி என்னைய பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டாரு. ஆரம்பத்தில் எனக்கு ராஜாவை சுத்தமாக பிடிக்கல, ஆனால்
அவர் என் குடும்பத்துக்கு செய்கிற நல்லது, அவரோட நல்ல மனசு எல்லாத்தையுமே பார்த்து எனக்கு அவரை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. நாங்கள் 2 பேருமே மனசு ஒத்து சேர்ந்து வாழ போகிற நேரத்தில் எங்கள் அம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ஒருபோதுமே ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டி செட்டிக்கு சமக்கமும் வருது. என்ன ரேவதி பேசிக்கிட்டு இருக்க, வீட்டில் ஒரு மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா என்னால் அது மட்டும் முடியாது. நீங்கள் சொன்னால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் சொன்னால் நான் பிரியணுமா, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, கார்த்தியை விட நான் பிரிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு பஞ்சாயத்து தலைவர் வந்து கார்த்தி தரப்புல கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ சாமுண்டி செட்டி சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் இங்கே பேசுறது நல்லது, அது என்ன தனியாக கூப்பிட்டு போய் பேசுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, அவர் பர்சனலாக ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு, அவர் என்கிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா உண்மையே சொல்லிடுறாங்க. சாமுண்டி செட்டி அத்தை ரொம்பவே நல்லவங்க, ஆனால் அவங்களுக்கு எங்கள் குடும்பத்து மேலே எதனால பகனா, அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் எங்கள் பாட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, அதை கரெக்டாக கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, என்னப்பா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாங்க ஐயா, அதனால தான் சாமுண்டி செட்டி அத்தை எங்கள் குடும்பத்துக்கு மேலே இத்தனை வருஷமாக பகையாக இருக்காங்க. அந்த பகைக்கு காரணமான விஷயத்தை மட்டும் நாங்கள் நிரூபிச்சிட்டோன்னா அப்புறம் அவங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற கோவம்லாம் போயிடும், அவங்க பொண்ணு என் கூட சேர்த்து வச்சுருவாங்க, எங்கள் குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும். அதனால எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது அந்த உண்மையெல்லாம் நிரூபிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லிடுறாங்க. பஞ்சாயத்து தலைவரும் உன் பக்கம் நியாயம் இருக்குப்பா, ஆனால் நீ சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த ஆதாரத்தெல்லாம் நீ நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கூட்டிகிட்டு வராங்க. இந்த சைடு அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து சாமுண்டி செட்டி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உங்கள் தரப்பில் வந்து அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, அதே மாதிரி கார்த்திகிட்ட கேட்டதுக்கு அவனும் ரேவதி கூட வாழ இஷ்டம் தான் சொல்கிறான், ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன பகை இருக்குது, அந்த பகைக்கான காரணத்தை இவர் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது இது, நம்ம பாட்டுக்கு 2 பேர்த்தையும் பிரித்து விட்டுட்டு போயிட்டே இருக்கலான்னு பார்த்தா இவன் என்ன குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கான். சாமுண்டி செட்டி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, என்ன அவர் அவங்க பக்கமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுண்டி செட்டி வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஐயா நீங்கள் அவங்க பக்கமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த ஐயாவுக்கு கோவம் வந்துடுது. என்னம்மா, நான் இங்கே பஞ்சாயத்து தலைவர், நான் எதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன், 2 பேர் தரப்புலையும் இருக்கிற உண்மையெல்லாம் நான் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் என்னால் ஒரு முடிவையே நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாமுண்டி செட்டி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பக்கம் தான் சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து செம்மையாக கடுப்பாயிடுறாங்க, என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தடவை உங்கள் குடும்ப பஞ்சாயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது சந்திரா வந்து சொல்கிறாங்க, இருக்கா பொறுமையாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டி செட்டியை அமைதிப்படுத்துகிறாங்க. அதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பகை இருக்குது, அந்த பகைக்கான காரணத்தை இவர் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நான் அவருக்கு 6 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே அவர் நிரூபிச்சுட்டாருன்னா நீங்கள் 2 பேரையும் சேர்ந்து வாழ தான் வைக்கணும், அப்படி இல்லை இவங்க பக்கம் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் வேணால் வேறு ஏதாவது முடிவு எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாமுண்டி செட்டி வந்து செம்மையாக கடுப்பாக்குறாங்க. அதெல்லாம் எங்களால் முடியாது, 6 மாதம் வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, சரிம்மா 6 மாதம் உங்களுக்கு முடியாதுன்னா 3 மாதம், இந்த 3 மாதத்தில் இந்த பையன் எல்லா உண்மையும் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம் உங்களோட முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சந்திராக்கு வந்து மனசுல எல்லாம் பக்க பக்கன்னு இருக்குது, என்னது இது, இவன் ஒருவேளை சொன்ன மாதிரி அந்த 3 மாதத்தில் உண்மையை நிரூபிச்சுட்டா கார்த்தி ரேவதி 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருவாளா இந்த சாமுண்டி செட்டி அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் பயத்தில் இருக்காங்க. இந்த சைடு சாமுண்டி செட்டிக்கு வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. சரி, நான் கொடுக்குறது 3 மாதம் கால அவகாசம் தான், இந்த 3 மாதத்தில் அவன் எல்லா உண்மையும் நிரூபிச்சிடணும், அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக அவன் இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னது இது, உடனே அக்கா வந்து பல்ட்டி அடிச்சிட்டா, அவன் என்ன உண்மையை நிரூபிச்சிட்டா அப்புறம் என்ன 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவன் சும்மா ஆதாரம் பீத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து அப்பாடா நல்ல வேலை இந்த 3 மாதமாவது டைம் கொடுத்தாங்களே, இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக எனக்கு கார்த்தி மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம கார்த்திக் வந்து இந்த 3 மாதத்தில் எப்படி எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி உண்மையை நிரூபிக்கிறாருன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.